மணக்க மணக்க 10 நிமிஷத்துல ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா செய்து முடிச்சிடலாம். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த மெத்தட்ல ஒரு முறை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றோம். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்க, வெங்காயம் லைட்டா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு 1/2 குடமிளகாவை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்குங்க. கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. நான் இப்போ 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன். அதேமாதிரி சாதத்தில் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஆறின சாதமாக சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க. அவ்வளோதான், நல்லா மணக்க சுவையான குயிக்கான ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாதத்துக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான குடமிளகா மசாலா சாதம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம் குடமிளகா வந்து அடிக்கடி வந்து வாயில் வந்து கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் பார்க்குறதுக்கே எப்படி வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் வந்து பாஸ்மதி அரிசி தான் பயன்படுத்தணும் கிடையாது. தாராளமாக நீங்கள் புழுங்கல் அரிசி, பச்சரிசி இதில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா டேஸ்ட்டாகவே வரும். இது வந்து நீங்கள் குயிக்காக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக வந்து செய்து கொடுத்து அனுப்பலாம். அதே மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.